Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wa kafa wa salamun ala ibadihi alladhina istafa amma ba'd. அப்போ நேற்று ஃபிக்குடைய முக்கியத்துவம் அது ஈமானோட எவ்வளோ சம்மந்தப்பட்டிருக்குது, ஃபிக்குண்டா என்ன, அடுத்து ஃபிக்குங்களோட வாழ்க்கையில் ஃபிக்குனா மார்க்க சட்டங்களை படிக்கிறது விளங்குறது எங்களோட நாளாந்த வாழ்க்கை எவ்வளோ சம்மந்தப்பட்டிருக்கு, எந்த வகையில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு விஷயங்கள் படித்தோம். அடுத்தது மனிதனுடைய வாழ்க்கையில் ஃபிக்கு எல்லா விதத்திலையும் சம்மந்தப்படுறதுனால மார்க்க சட்டங்கள் அல்லாஹு தாலா சட்டம் அமைச்ச விதத்தில் மக்களுடைய தேவைகளை கருதி அவங்களுடைய வாழ்க்கையும் நல்ல முறையில் நிம்மதியாக கழியவே என்ற விதத்தில் மார்க்க சட்டங்கள் கவனிக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்குது. அதனால தான் மார்க்க சட்டங்கள் எல்லாம் மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டதாகத்தான் இருக்குது, அப்பாற்பட்டதாக செய்ய முடியாது என்ற நிலைமையில் இல்லை. செய்ய முடியாது, அவனுக்கு கஷ்டம், அதை நிறைவேற்றது கொஞ்சம் பாரமானது என்று இல்லாமல் அல்லாஹால லேசாக்கி வச்சிருக்கிறான். எங்கே சிரமங்கள் வருதோ, எங்கே கஷ்டங்களாக இருக்குதோ அந்த இடங்கள் அல்லாஹால சலுகைகளையும் கொடுத்துருக்குறான். அப்போ மார்க்கம் இஸ்லாமிய சட்டங்கள் லேஸ் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. முதலாவது அல்லாஹு தாலாவை குர்ஆனில் சொல்லுகிறான். சூரத்துல் ஹஜ்ஜில் ஆயத்து நம்பர் 78 சொல்லப்பட்டிருக்குது. ஒமா ஜால் அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ். உங்களோட மார்க்கத்தில் அல்லாஹு தாலா எதையும் எந்த ஒரு நெருக்கடியையும் சிரமத்தையும் அல்லாஹ் உண்டாக்கல. இதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹு தாலா சொல்லுகிறான், யுரீதுல்லாஹு பிக்முல் யுஸ்ர வலா யுரீது பிக்முல் உஸ்ர். சூரா பக்ராவுடைய ஆயத்து 185. இதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி கொடுக்க விரும்புகிறான், உங்களை சிரமத்தில் போடலாம் விரும்பல. இதே மாதிரி பக்ராவுடைய கடைசி ஆயத்துக்கள் வரக்கூடியதான், லா யுக்கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்தியை மீறி அல்லாஹ் சிரமத்தில் போடல. இது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது, இன்ன தீன யுஸ்ருன். மார்க்கம் இருக்க ரொம்ப லேசி. அப்போ முழு இஸ்லாமிய சட்டங்கள் ஃபிக்ஹுடைய சட்டங்கள் அனைத்தும் மனிதனுடைய செயல்பாட்டுக்கு இலகுவாகத்தான் ஆக்கி கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கு உதாரணமாக இஸ்லாம் லேசி, சிரமம் இல்லை என்பதற்கு உதாரணமாக இப்போ ஒரு மனிதருக்கு நின்று கொள்ள முடியலைன்னு சொன்னால் உட்கார்ந்து தொழும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஸல்லி காயிமன், நின்று கொண்டு தொழு, ஃபைல்லம் தஸ்ததி ஃபகாயிதன், உனக்கு நின்று கொண்டு தொழ முடியாதுன்றா உட்கார்ந்து தொழு, ஃபைல்லம் தஸ்ததி ஃபஅலா ஜம்பின், அது கூட உனக்கு கஷ்டமாக இருந்தால் உட்கார்ந்து தொழுகிறது, சாய்ந்து கொண்டு தொழுன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத். இதே மாதிரி பிரயாணத்தில் தொழுகையில் சுருக்கி தொழுகிறதுக்கு சேர்த்து தொழுகிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த சிரமத்தின் காரணமாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வைதா வரப்தும் ஃபில் அர்தி ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் தக்ஸுரு மினஸ் ஸலா. நீங்கள் பூமியில் பிரயாணம் செய்தால் உங்களுக்கு சுருக்கி தொழுகிறதுல எந்த சிரமமும் கிடையாது, குற்றம் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சூரத்து நிசாவுடைய ஆயத்து 101 ஆயத்து. இதே மாதிரி புகாரி ஷரீஃபில் ரிவாயத்தில் வந்திருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஹருடைய தொழுகையும் அஸருடைய தொழுகையும் பிரயாணம் செய்யும் பொழுது சுருக்கி சேர்த்து தொழுதிருக்கிறாங்க. இதே மாதிரி மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுதிருக்கிறாங்க. அப்போ இது பிரயாணத்துடைய சிரமத்தின் காரணமாக இலகுப்படுத்தி மார்க்கும் சொல்லியிருக்கின்றது. இதே மாதிரி நோன்பு பிடிக்கிறது ஃபர்து, ஆனால் நோயாளியாக இருந்தால் பிரயாணியாக இருந்தால் ரமலான் நோன்பை விட்டுட்டு இன்னொரு நாட்களில் கலா செய்கிறதுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. ஃபமன்கா நமின்கு மரீதன் அவலா சஃபரின் ஃபைத்தத்து மின் ஐயாமின் உஹர். உங்களை யாராவது பிரயாணியாக இல்லை நோயாளியாக இருந்தால் இன்னொரு நாளில் கலா செய்து கொள்ளுங்கன்னு எல்லாத்தையும் அனுமதி கொடுத்துருக்குறான். கட்டாயம் பிடிச்சுத்தான் ஆகணும், நோய் இருந்தாலும் சரி பிரயாணம் இருந்தாலும் சரி என்ன சிரமமாக இருந்தாலும் சரி நீங்கள் பிடிச்சுத்தான் ஆகணும்னு மார்க்கம் சொல்லலை. அந்தந்த நேரத்தில் தொழுதான் ஆகணும்னு சொல்லலை. அப்படி உங்களுக்கு கஷ்டம்தான் பிரயாணத்தில் நீங்கள் சேர்த்து தொழுதுங்க, முற்படுத்தியோ பிற்படுத்தியோ தொழ அனுமதி கொடுத்துருக்கிறது. அப்போ இஸ்லாமிய சட்டங்கள் ஃபிக்ஹ் இருக்குது, இஸ்லாமிய ஃபிக்ஹா இஸ்லாமிய சட்டங்கள் இது அல்லாஹ்வினால் அடியார்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஷரியத்துடைய சட்டங்களுடைய கோர்வை தான் ஃபிக்ஹ் சட்டம்னு சொல்லுது. இஸ்லாமிய ஃபிக்ஹ்னு சொல்லுது. அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு ஏவிய ஏவல்கள் விலக்கல்கள் இது அனைத்து சட்டங்களுடைய கோர்வைக்கு பேர் தான் ஃபிக்ஹ்.
அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை இபாதத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இதனுடைய மூலாதாரங்கள் 4. ஒன்று குர்ஆன், அடுத்து ஹதீஸ், அடுத்து இஜ்மா, அடுத்து கியாஸ். ஆரம்பம் குர்ஆன். குர்ஆனில் ஒரு சட்டத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலன்னு சொன்னால், எனக்கு குர்ஆனுடைய எங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்தால் முதலாவது என்னுடைய தீர்வு குர்ஆனில் தேடணும். குர்ஆனில் இருக்குன்னு சொன்னால் இப்போ ஹதீஸ், இஜ்மா, கியாஸின் பக்கம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குர்ஆன் தான் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த குர்ஆனில் அது எங்களுக்கு எங்கே கிடைக்கலன்னு சொன்னால் தான் அடுத்தது ஹதீஸின் பக்கம் போகணும். இப்போ உதாரணமாக சாராயம் ஹராமா ஹலாலான்னு கேட்டால், இதே மாதிரி சூது விளையாடுறது கூடுமா கூடாதா, இதே மாதிரி கற்களை வணங்குறது, இதே மாதிரி அந்த அம்புகளில் எழுதி குறிப்பாக்குறது, இதெல்லாம் கூடுமா கூடாதா, அது நாங்கள் குர்ஆனை கவனித்தா குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது. யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தானி ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். சூரா மாயிதால ஆயத்து நம்பர் 90 அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஈமான் கொண்ட மக்களே, சாராயம், இதே மாதிரி மைசிர் சூது விளையாடுறது, இதே மாதிரி அன்சாப் சிலைகளை கற்களை வணங்குறது, அஸ்லாம் இந்த அம்புகளை எடுத்து குறிப்பாக்குறது, இதெல்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தானுடைய மோசமான செயல்கள் இருந்துள்ளது. ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அவைகளை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டி. அப்போ இதில் குர்ஆன்லேயே சொல்லப்பட்டாச்சு. அப்போ ஹதீஸில் அதனுடைய விரிவை தான் தேரணுமே தவிர இது ஹராமா ஹலாலான்னு ஹதீஸில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, குர்ஆனில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. இதே மாதிரி வியாபாரம், இதே மாதிரி வட்டி, இது கூடுமா கூடாதா, அது குர்ஆனில் நாங்கள் கவனித்தா அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான், வஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரம ரிபா. சூரா பக்ராவுடைய 275 ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பை வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கின்றான், வட்டியை ஹராமாக்கி இருக்கின்றான். அப்போ வட்டி ஹராமா இல்லையா நாங்கள் ஹதீஸில் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா குர்ஆனில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போ மறு கருத்து வேற எங்கேயும் வேற வந்தாலும் நாங்கள் எடுக்க மாட்டோம், இந்த குர்ஆனை ஹராமாக்கி இருக்குது. இதே மாதிரி பெண்களுடைய ஹிஜாப், அவங்க தன்னை மறைத்து கொள்வது சம்பந்தமாக குர்ஆனில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா, அந்த பெண்கள் தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம், இல்லா மா ஸஹர மின்ஹா, எந்த ஒன்று வெளியாக இருக்கிறதோ அந்த ஒன்றை தவிர. வலியதுரிப்ன பிஹும்ரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, தங்களுடைய முக்காடுகளால் அவர்கள் தங்களுடைய நெஞ்சுகளின் மீது அடித்து கொள்ளட்டும், மூடிக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து நூரில் ஆயத்து நம்பர் 31 அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இப்போ இந்த ஆயத்தில் பெண்கள் தன்னை மறைத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய அலங்காரங்களை வெளியாக்கக்கூடாது. இங்கே அல்லாஹ் தஆலா வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன, அந்த பெண்கள் தன்னுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது நல்லா சொல்கிறான். அலங்காரங்கள் சொன்னது உறுப்புக்களை அல்ல, அலங்காரங்கள் சொன்னது அந்த பெண்ணுடைய மேலாடைகள், அவளுடைய ஷல்வார் அல்லது சாரி எது அவங்க மேலாடை எடுக்கிறாங்க அந்த ஆடைகளை கூட எல்லாம் மறைக்கும்படி சொல்கிறாங்க, அதை கூட மூடும்படி. இல்லாமா ஸஹர மின்ஹா, சில நேரத்தில் அந்த பெண்கள் எவ்வளோதான் மேலாள பர்தா அணிஞ்சிருந்தாலும் அந்த பெண்களுடைய மார்பு, நெஞ்சு பகுதிகள் மற்ற உடம்புடைய அளவு இது மறைக்க முடியாது. அது எப்படியும் வெளியென்று சொன்னால் அந்த அளவுகள் உடம்புடைய பகுதிகள் விளங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, பர்தா போட்டதுக்கு பின்னாடியும் கூட. அப்படின்னா உள்பகுதி அல்ல, அதனுடைய உடம்புடைய அளவுகள், இதை மறைக்க முடியாது. இல்லாமா ஸஹர மின்ஹாக்கு பல தஃப்சீர்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் அந்த பெண்களுடைய மேலே பர்தா போட்டதுக்கு பிறகும் கூட சில அலங்காரங்கள் வெளியாகலாம், அது மன்னிக்கப்படும், அதை அவங்க வெளிப்படுத்தின குற்றத்துக்கு ஆளாக மாட்டாங்க. ஒரு சிலர் தான் அதுக்கு கருத்து சொல்கிறாங்க முகத்தையும் கையையும் தவிர என்று சொல்லி. ஆனால் அதே நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்ன கருத்து அது, அவங்களே இதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஹுமுர்னு சொன்னால் ஹிமாருக்கு பன்மை, ஹுமுர்னால் முக்காடுக்கு சொல்கிறது, அதுக்கு எல்லாரும் போல விளக்கென்ன சொல்லிக்கிறான், தலையிலேருந்து கீழே வரையும் மறைக்கிறதுக்கு தான் சொல்கிறாங்க. இது மாதிரி ஜில்பாப்னு பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சூரத்துல் அஹ்ஸாப் ஆயத்து நம்பர் 59, யா அய்யுஹன் நபியு குல் லிஅஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன ذلك அத்னா யுரஃப்ன ஃபலா யுதைன் வ கான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. சூரா அஹ்ஸாப் 59 ஆயத். இதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே நீங்கள் உங்களோட மனைவிக்கும் உங்களுடைய பெண் மக்களுக்கும் மூமின்களுடைய பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்க, யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, அவங்களுடைய ஜில்பாபுகளிலிருந்து தன்னை மீது தொங்க விட்டு கொள்ளட்டும். ஜில்பாப்னு சொல்கிறது
அதுக்கு எல்லா டிக்ஷனரிகளும் சொல்லப்பட்ட விளக்கம் என்னென்னா, முழு உடம்பையும் மேலிருந்து கீழே வரைக்கும் மறைக்கக்கூடிய ஆடைக்கு பேர் தான் ஜில்பாப். மேலிருந்து கீழே முழு உடம்பை மறைக்கக்கூடிய ஆடைக்கு பேர் தான் ஜில்பாப். அந்த ஜில்பாபுகளை கொண்டு தன்னை மீது அவங்க தொங்க விட்டு கொள்ளட்டும், மறைத்து கொள்ளட்டும். அதுதான் அவங்க அறியப்படுறதுன்னு சொன்னால் அவங்க பத்தினியான பெண்கள் என்று அறியப்படுவதற்கு மிக நெருக்கமானது. அப்படி பத்தினியான பெண்களாக இருந்தன்னு சொன்னால் ஃபலாயு உதைன், யாரும் ரோட்டில் போகும்பொழுது பார்க்க மாட்டாங்க, கிண்டல் பண்ண மாட்டாங்க. அந்த பெண்கள் நோவினை செய்யப்பட மாட்டாங்க. வக்கான் அல்லாஹு கஃபூர் ரஹீமா, அல்லாஹு தாலா இதுக்கு முன்னாடி அவங்க வெளியில் போன நேரத்தில் தன்னை திறந்து கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் கிருபையாளன். இப்போ இதில் முகமூடனமாக கூடாதா, இல்லை நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் இதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சூரத்து நூரில் முகங்களை கையை திறந்து கொள்ளலாம் என்று சொன்னவங்க கூட இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது முகமும் மூடப்பட வேண்டும், கண்களை வேணுண்டா திறந்து கொள்ளலாம்னு அவங்க விளக்கம் சொல்லிக்கிறாங்க. ஹைர், இது மாதிரி குர்ஆன் இருக்கிறதே ஆரம்பம், ஃபிக்ஹுடைய ஆரம்ப மூலாதாரம் குர்ஆன் தான். ஃபிக்ஹுடைய எல்லா சட்டங்களுக்கும் முதல் ஆதாரம் குர்ஆன். ஆனால் குர்ஆன் இருக்கிறதே இது அனைத்து சின்ன சின்ன பகுதிகளுக்கு மசாயில்களுடைய சின்ன சின்ன ஜுஸியாத்துகள், சின்ன சின்ன சட்டங்கள் எல்லாம் குர்ஆன் சொல்லலை. என்ன சொல்லலைன்னு சொன்னால், ஏன் சொல்லலைண்டா அது முக்கியமான மெயின் விஷயங்களை சட்டங்களை சொல்லிட்டுது. அதுக்கு கீழே வரக்கூடிய சின்ன சின்ன பகுதிகளை விரிவாக குர்ஆன் சொல்லலை. அப்படி குர்ஆன் அதெல்லாம் பேசியிருந்தால் 30 ஜுஸ்வா இருக்காது, 3000 ஜுஸ்வாலும் இருக்கணும். அந்த அளவுக்கு மார்க்கத்துடைய சட்டங்கள் இருக்குது. அதனால் குர்ஆன் முக்கியமான மெயின் சட்டங்கள், அடிப்படையான விஷயங்களை சொல்லி இருக்குது. ஆனால் அகீதாக்களை, கொள்கையை மட்டும் விரிவாக குர்ஆன் பேசியிருக்குது. பல இடங்களில் பல்வேறு விதத்தில் அகீதா, இஸ்லாமிய கொள்கைகள் எப்படி இருக்கின்ற விஷயத்தில் குர்ஆன் விரிவாக பேசியிருக்குது. ஆனால் இபாதாத், முஆமலாத், முஆஷராத் விஷயங்கள் சுருக்கமாக சைக்கினியாகவும் சுருக்கமாகவும் சொல்லப்பட்டிருக்குது. மனித வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கோடிட்டு அதுக்கு அடையாளமிட்டு அல்லாஹு தஆலா அது விஷயங்களை சொல்லியிருக்கிறான். அதுக்குள்ள விளக்கங்கள் ஹதீஸில் விரிவாக சொல்லப்பட்டிருக்குது. உதாரணமாக தொழும்படி குர்ஆன் ஏவி இருக்குது. வாக்கிமுஸ் ஸலாவ ஆத்து ஜக்கா, தொழுகை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத் கொடுங்கண்டு. ஆனால் முழு குர்ஆன்லையும் எங்கேயும் தொழுகை 5 நேரம்னு வரலை, ஃபஜர், துஹர், அசர், மக்ரிப், இஷான்னு வரலை. இதே மாதிரி ஃபஜர் 2 ரக்காயத், துஹர் 4 ரக்காயத், அசர் 4 ரக்காயத், மக்ரிப் 3, இஷா 4 எங்கேயும் குர்ஆனில் இல்லை. அது ஹதீஸில் அல்ஹம்துலில்லாஹ் விரிவாக அழகாக சொல்லப்பட்டிருக்குது. எண்ணிக்கைகள் எப்படி தொழணும், தொழுகையில் எப்படி நிற்கணுன்றெல்லாம் குர்ஆனில் இல்லை. ருக்கு செய்கிறது, சுஜூத் செய்கிறது வேறு வேறு இடங்களில் சொல்லப்பட்டிருக்க நம்ம முறையாக இந்த அடிப்பில் நாங்கள் தொழுகிற மாதிரி குர்ஆனில் இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக சொல்லி காட்டினாங்க, செஞ்சு காட்டினாங்க. அப்போ 2வது அடிப்படை ஹதீஸ். முதலாவது குர்ஆன். குர்ஆனில் தொழுகை ஃபர்தா இல்லையா, குர்ஆனில் சொல்லியிருக்குது, அதனால் அதை எடுத்துக்கொள்வோம். அடுத்தது ஜக்காத். ஜக்காத்தும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது, ஜக்காத் கடமைன்னு சொல்லி. ஆனால் ஜக்காத் எவ்வளோ இருந்தால் கடமை, அதனுடைய மிக்தார் எவ்வளோ காசு இருந்தால் ஜக்காத் கடமை, அதனுடைய எப்படி வருஷம் பூர்த்தியான கொடுக்கணும், இதெல்லாம் குர்ஆனில் சொல்லப்படலை. எந்தெந்த பொருள்களை ஜக்காத் கடமையாகும் குர்ஆனில் சொல்லப்படலை. யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த 8 கூட்டத்தினருக்கு. ஆனால் எவ்வளோ காசு இருந்தால் கொடுக்கணும், எந்தெந்த பொருள்களை கொடுக்கணும், அது ஹதீஸில் விரிவாக சொல்லப்பட்டிருக்குது. இதே மாதிரி குர்ஆனுக்கு நிறைய நெருக்கம் ஹதீஸோடு இருக்குது. குர்ஆனுக்கு விரிவுரையாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அதனால் குர்ஆனில் சொல்லப்பட்ட சுருக்கமான விஷயங்களை, சைக்கினியாக சொல்லப்பட்ட விஷயங்களை ஹதீஸில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 2வது மூலாதாரம் ஃபிக்ஹுடைய ஹதீஸ் ஷரீஃப், சங்கையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் தான். ஹதீஸ்னு சொன்ன சுன்னத் என்று சொன்னால், சுன்னத் என்று சொல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல், செயல், அங்கீகாரம், இது 3 சேர்ந்து தான் ஹதீஸ். இது 3 சேர்ந்து தான் சுன்னத். வெறும் சொல் மட்டுமல்ல, வெறும் செயல் மட்டுமல்ல, மாறாக அங்கீகாரம். அங்கீகாரம்னு சொல்வது சொல்லுக்கு ஆதாரம் எல்லாருக்கும் நிறைய தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயங்கள், செயல்கள் அவங்க செஞ்சு காட்டின விஷயங்கள். ஆதாரம்னு சொல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னாடி ஒரு செயல் செய்யப்பட்டிருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துட்டு அதுக்கு மறுப்பு தெரிவிக்கலைன்னு சொன்னால் அதுவும் மார்க்கத்திற்கு உட்பட்ட செயலாக கருதப்படும், ஹதீஸ் மூலமாக நிரூபிக்கப்பட்டதாக கருதப்படும். உதாரணமாக அபூ தாவூதுடைய ரிவாயத்தில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை கண்டார். அவர் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னாடி, சுபஹுடைய தொழுகைக்கு பின்னாடி 2 ரக்காயத்து தொழுதார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாத்து சுப்ஹி ரக்காத்தான்,
சுபஹுடைய தொழுகைக்கு 2 ரக்காயத்து தாண்டு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், யார் ரசூலல்லாஹ், நான் முந்திய சுன்னத்து 2 ரக்காயத்து நான் தொழல்ல, ஃபஜ்ருடைய முந்திய சுன்னத்தை நான் தொழல்ல, வரும்பொழுது இமாம் ஜமாத்து நடந்துச்சு, நான் வந்து சேர்ந்து கொண்டேன், முந்திய 2 ரக்காயத்து எனக்கு மிஸ் ஆகிட்டது, அதனால தான் அதை நான் இப்போ தொழுதேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்தாங்க, ஒரு பதில் சொல்லலை. அப்போ அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்தது முந்திய சுன்னத்துகள் விடுபட்டால் அந்த ஃபர்தான தொழுகைக்கு பின்னாடி தொழலாம் என்பதற்கு அங்கீகாரம் ரசூல் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பேர் அங்கீகாரம். அப்போ இது இப்படியும் சில சட்டங்கள் எடுக்கப்பட்டிருக்குது. அப்போ ஹதீஸுடைய அந்தஸ்து இருக்கிறதே குர்ஆனுடைய அந்தஸ்துக்கு பிறகு தான். முதல்ல குர்ஆன், அதுக்கு பிறகு ஹதீஸ். ஒரு சட்டத்தை நாங்கள் குர்ஆனில் பெற்றுக்கொள்ளாட்டி அதுக்கு பிறகு நாங்கள் ஹதீஸில் கவனித்து அதிலேருந்து எடுத்துக்கொள்ளணும். இப்போ ஹதீஸுடைய பொறுப்புன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடுகள், அங்கீகாரம், இதே மாதிரி அவங்களுடைய சொற்கள் குர்ஆனுக்கு விரிவுரை தான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது அதுக்காக நினைத்தான். அப்போ குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் ரீதியாக செஞ்சு காட்டினாங்க. சொல் ரீதியாகவும் செயல் ரீதியாக அங்கீகாரம் மூலமாக எப்படி அமல் செய்யணும்னு சொல்லி காட்டினாங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநிறுத்துங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது காட்டி சொன்னாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுவதாக நீங்கள் கண்டிருக்கிறீங்களோ அப்படி நீங்கள் தொழுவுங்கன்னு தொழுது காட்டினாங்க. அப்போ அந்த குர்ஆனுக்கு விரிவுரையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை செஞ்சு காட்டினாங்க. இதே மாதிரி நோம்பு, ஜகாத், ஹஜ் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு விரிவுரையாக செஞ்சு காட்டினாங்க. இதே மாதிரி ஹஜ்ஜை பற்றி சொல்லப்பட்டிருக்கு குர்ஆனில், ஆனால் எப்படி செய்கிற விஷயங்கள் ஒன்றும் சொல்லப்படல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹஜ்ஜு தான் செஞ்சாங்க. அந்த ஹஜ்ஜத்தில் வதாலையே அவங்க முழுமையான முறையில் அழகான முறையில் ஹஜ்ஜுடைய இஹ்ராம் எப்படி, ஹஜ் எப்படி செய்யணும், தவாஃப் எப்படி செய்யணும், சய் எப்படி செய்யணும், மினால தரிக்கிறது, அரஃபா, இதெல்லாம் அழகாக செஞ்சு காட்டினாங்க. செஞ்சுட்டு சொன்னாங்க, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், உங்களுடைய ஹஜ்ஜை எப்படி செய்கிற முறையை என்னிடத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, இதன் மூலமாக இப்படி செய்யுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிட்டு போனாங்க. இது புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத். அப்போ இதே மாதிரி அல்லாஹு தஆலா அவுஃபு பில் உகூத், உடன்படிக்கைகளை நிறைவேற்றுங்க நல்லா சொல்கிறான். ஆனால் எந்த உடன்படிக்கையை நிறைவேற்றணும், எந்த அகதுகள், எந்த உடன்படிக்கை சரியானது, எது தவறானது என்றெல்லாம் ஹதீஸில் தான் சொல்லப்பட்டிருக்குது. இதே மாதிரி நிறைய விஷயங்களுக்கு விளக்கம், குர்ஆனுக்கு விளக்கம் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் குர்ஆனில் ஒரு கட்டளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலையோ அதை நாங்கள் ஹதீஸில் பார்க்கணும். உதாரணமாக தங்க மோதிரம் அணிகிறது, இது ஆண்களுக்கு கூடுமா கூடாதா, குர்ஆனில் சொல்லப்படலை, ஆனால் ஹதீஸில் ஹராமாக்கப்பட்டிருக்குது. குர்ஆனில் சொல்லலை தானேண்டு நாங்கள் அதை அணிய முடியாது, ஏன்னா ஹதீஸில் அதுக்கு தடுக்கப்பட்டிருக்கு, அப்போ அதுவும் ஹராம் தான். இதே மாதிரி பட்டாடை ஆண்களுக்கு அணிகிறது ஹராம், இது குர்ஆனில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் குர்ஆனில் இல்லை, ஆனால் ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக்கி இருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவங்க தன்னுடைய மனோயிச்சைப்படி பேச மாட்டாங்க, அவங்க பேசுகிறதெல்லாம் வஹியாகத்தான் இருக்கும். அப்படின்னா குர்ஆனுக்கு விரிவுரையாகத்தான் இருக்கும் என்பதனால் அவங்க சொன்னதை ஏற்றுக்கொள்ளணும். இதே மாதிரி அடுத்தது குர்ஆன் ஹதீஸ் ஒரு விஷயம் இல்லாட்டி அப்போ அது இல்லையான்னு கேட்டால் இல்லை, மாறாக அதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. மூன்றாவது இஜ்மா இருக்குது. இஜ்மான்னு சொல்றது இஜ்திஹாதுடைய உலமாக்கள், முஜ்தஹிதீன்கள், மார்க்கத்தில் ஆழ்ந்த விளக்கமுள்ள ஆய்வாளர்கள், உலமாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சேர்ந்த உலமாக்கள் எதன் மீது ஒன்றுபடுகிறார்களோ ஷரியத்தில் ஒரு சட்டத்து மீது, அதுக்கு பேர் இஜ்மா. அது சஹாபாவுடைய காலம்தான் இருக்கின்ற அவசியம் இல்லை, சஹாபாவுடைய காலத்துக்கு பின்னாடியும் மார்க்கப்பட்டுள்ள பேணுதலான உலமாக்கள் ஒரு சட்டத்து மீது ஒன்றுபட்டாங்கன்னா அந்த இஜ்மா அதன்படி அந்த அமலை ஏற்றுக்கொள்வதும் கட்டாயம். அவங்க ஒன்றுபடுன்னு சொல்றது குர்ஆனுக்கு மாற்றமான ஹதீஸுக்கு மாற்றமான விஷயத்துக்காக இருக்காது. அப்படி அவங்க ஒன்றுபட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மாறாக குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் சொல்லப்படாத ஏதாவது ஒரு சட்டம் ஒன்று வந்துட்டுது, இதை நாங்கள் எப்படி எடுக்கிறது? அப்போ குர்ஆனில் சொல்லப்படும் இல்லை, ஹதீஸில் சொல்லப்படும் இல்லாட்டி அப்போ அந்த உலமாக்கள் ஆராய்வாங்க, இது எதில் சேர்க்கிறண்டு ஆராய்ந்து ஒரு சட்டத்தின் மீது ஒன்றுபடுவாங்க. அப்போ அதை ஏற்றுக்கொள்வது கட்டாயம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சிக்கிறாங்க, சொல்லிட்டு போனாங்க, சஅல்துல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல அல்லா யஜ்மா உம்மதி அலா வலாலத்தின் ஃபஅதானிஹா, நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சேன், என்னுடைய உம்மத்தினர் வழிகேடு மீது ஒன்றுபடக்கூடாது, இந்த உம்மத்தினர் ஒரு வழிகேடு மீது ஒன்றுபடக்கூடாது என்று நான் துஆ செஞ்சேன், அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். இது முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத். எனவே இந்த உம்மத்துடைய உலமாக்கள் எப்போ பொதுமக்கள் ஒன்றுபட மாட்டாங்களோ உலமாக்களும் ஒன்றுபட மாட்டாங்க என்பதனால ஒரு மார்க்க சட்டத்து மீது அவர்கள் இது ஃபர்லு, இது ஹராம், இது முஸ்தஹப்னு ஒரு விஷயத்தை அவங்க
குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்படாத ஒரு விஷயத்தின் மீது அவங்க முடிவெடுக்க நிலைமை ஏற்பட்டால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு உதாரணமாக சஹாபாக்கள் உடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடந்திருக்குது. அதில் ஒன்று பாட்டனாருக்கு தந்தையுடைய தந்தை இவர் அனந்தர சொத்துல மகன் ஆண் மக்கள் இருந்தால் பங்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி குர்ஆன்லேயோ ஹதீஸ்லையோ சொல்லப்படலை. அவருக்கு என்ன பங்கு கிடைக்கும்னு தெரியாது. தந்தை இல்லாட்டி தந்தையுடைய தந்தை பாட்டனாருக்கு சொத்து இருக்கா இல்லையா, சொத்துல பங்கு கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும், 6ல் ஒரு பங்கு கிடைக்கும். இந்த சட்டம் சஹாபாக்கள் ஒன்றுபட்டாங்க. குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ கிடைக்காத ஒரு விஷயம். இது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இப்போ சுருக்கமாக இங்கே சொல்லத்தினால விரிவாக சொல்ல முடியாது. அப்போ அந்த இது இஜ்மா 3வது சட்டம். குர்ஆன் ஹதீஸ், அதுக்கு பிறகு குர்ஆன் ஹதீஸில் இல்லாத சட்டங்கள் தேவைப்பட்டால் உம்மத்துடைய பக்குவமான உலமாக்கள் ஒரு விஷயத்தின் மீது ஆராய்ந்து முடிவெடுக்கும் பொழுது ஒன்றுபடும் பொழுது அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 4வது கியாஸ்ன்னு சொல்கிறது ஷரியத்துடைய ஒரு விஷயத்தில் தெளிவான ஒரு சட்டம் ஒன்று வந்திருக்காது. ஒரு விஷயத்தின் மீது ஷரியத்துடைய ஹுக்கும் ஒரு சட்டம் ஒன்று வந்திருக்காது, ஹராமா ஹலாலான்னு வந்திருக்காது. ஆனால் அதே நேரத்தில் அதே மாதிரி இன்னொரு விஷயம் குர்ஆன்லேயோ ஹதீஸ்லையோ இஜ்மாலையோ ஹலாலாகவோ ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கும். இப்போ அந்த காரணத்தை வச்சு அதே காரணம் புதிய ஒரு பொருளையும் இருக்குது என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸில் இஜ்மால சொல்லப்பட்டிருக்கல்ல, ஆனால் இந்த விஷயம் ஹராமா ஹலாலான்னு எப்படி முடிவெடுக்கிறேன்டா, அதில் ஏதோ ஒரு விஷயம் ஹராமாக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக சாராயம், மதுபானம் ஹராம். மதுபானம் ஏன் ஹராம்டா, அதில் முஸ்கிர், அதில் போதைத்தன்மை இருக்குது. ஹதீஸ்லேயும் வருது குல்லு முஸ்கிரின் ஹராம், போதைத்தன்மை உள்ள ஒவ்வொரு பொருள்களும் ஹராம். இப்போ பின்னாடி காலத்தில் இப்போ ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு பியர்ண்டோ விஸ்கிண்டோ வேறு ஏதோ பேர் வைக்கிறாங்க. ஆனால் அதில் அந்த போதைத்தன்மை இருக்குதுன்னு சொன்னால் அந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட மதுவுக்கும் இது ஒப்பாகுது, அதே போதைத்தன்மை அங்கே இருக்குது, அது ஹராம், அதே போதை இங்கே இருக்குது என்பது இதுவும் ஹராம் தான். இதே மாதிரி தான் வட்டியுடைய வகைகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு பேர் கியாஸ். அப்போ அங்கே இருக்கக்கூடிய எதனால் அது ஹராமாச்சோ அதே தன்மை இன்னொரு பொருள் இருக்குது. இந்த பொருள் சம்பந்தமாக குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ அல்லது இஜ்மாலையோ சொல்லப்படாட்டியும் கூட அந்த குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட காரணம் இதிலையும் இருந்தால் அது ஹராம்ட ஹராம், ஹலால்ட ஹலால். விளங்குதா? அதுக்கு பேர் கியாஸ். அது எப்போ இது தேவைப்படும் சொன்னால் எங்கே குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா இல்லையோ அந்த இடங்களில் தான் 4வது இடத்துல தான் நாங்கள் கியாஸின் பக்கம் போகணும். அப்போ இப்போ எங்களுக்கு சில நேரத்தில் சந்தேகங்கள் வரலாம், குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதும் தானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லியிருக்கிறாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததுல்லு மா தமஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹ் சுன்னத் ரசூலி. 2 விஷயம் நான் விட்டுட்டு போகிறேன், 2 நீங்கள் பற்றி படுத்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் வழிகிட மாட்டீங்கண்டு குர்ஆன் ஹதீஸ். அப்படி இருக்கும் பொழுது இஜ்மா கியாஸ் எதுக்குன்னு கேட்டால் நிறைய விஷயங்களில் மார்க்கத்தில் இடம் விட்டுட்டு போய்க்குது. அதாவது மார்க்கத்தில் குறைண்டல்ல, பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவாரணிக்கு வழியே மார்க்கத்தில் காட்டப்பட்டிருக்குது. உதாரணமாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்கள யமனுக்கு அனுப்பினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவங்கள நீதிபதியாக அனுப்பினாங்க, அவங்களுக்கு ஆலிமாக படித்து கொடுக்கறதுக்கான அனுப்பினாங்க. அப்போ கேட்டாங்க, முஆத் நீங்கள் போகிறீங்க, இப்போ பிரச்சனைகள் அங்கே வரும், மக்கள் கேட்பாங்க மார்க்க சட்டங்களை, இப்போ நீங்கள் எப்படி தீர்ப்பு வழங்குவீங்க? சொன்னாங்க, குர்ஆன் இருக்குது, குர்ஆனின் மூலமாக தீர்ப்பு வழங்குவேன். சரி, நீங்கள் குர்ஆனில் அதுக்கு உங்களுக்கு அந்த சட்டத்துக்கு பதில் கிடைக்காட்டி ஹதீஸை பார்ப்பேன், ஹதீஸ்லேருந்து நான் பதில் கொடுப்பேன். சரி, ஹதீஸ்லேயும் இல்லாட்டி அவன் சொன்னாங்க, அஜிதஹிது பிராஇ, என்னுடைய ஆராய்ச்சியை கொண்டு, அப்படி குர்ஆன் ஹதீஸை வச்சு ஆராய்ந்து நான் பதில் சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, உங்களுக்கு நேரான பாதை காட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், இதுதான் சரியான வழின்னு சொன்னாங்க. அதனால் இதெல்லாம் ஆதாரங்கள் இருக்குது நிறைய. இதுக்கு விளக்கங்கள் உசூல் ஃபிக்ஹுடைய அடிப்படை சட்டங்கள் என்ற கிதாபுகள் நிறைய இருக்குது. அதில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நாங்கள் படிக்கிறதுக்கு நேரம் போதாது. இப்போ சொன்ன விஷயங்கள் சுருக்கமானது. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு ஃபிக்ஹில் சில வார்த்தைகள் பாவிக்கப்படும். அவைகள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இல்லாட்டி அடுத்த நாட்களை பார்ப்போம். அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் இதை விளங்கி ஃபிக்ஹுடைய விஷயங்களை மதித்து குர்ஆன் ஹதீஸும் படி தான் அமல் நடக்கும். ஃபிக்ஹை பின்பற்றும் பொழுது அந்த வழியில் அல்லாஹ் எங்களையும் நடக்கிறது அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹ்.